வணக்கம் மக்களே. மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து ஷெட்டுக்கு வர எல்லா கோழியும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது சடன் டெத் ஆகுதா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது வந்து ஒரு வைரஸ்னால் வர நோய். இதுக்கு பேர் என்னன்னா பேட் ஃப்ளூ, அதாவது பறவை காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வைரஸ்னால் அட்டாக் ஆகிற நோய். அந்த வைரஸ் பேர் H5N1 வைரஸ். இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து க்யூர் பண்ண டைமும் கொடுக்காது. அடுத்த நாள் ஒரு நாள் வந்து அடைஞ்சு வைரஸ்னால அட்டாக் ஆன பேட் வந்து ஒரு நாள் வந்து அடைஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறதுக்குள்ள இந்த சிம்டம்ஸே நம்மளுக்கு தெரியாமல் இறந்து போயிடும். இது எப்படி பரவுது, இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான தடுப்பூசி போட்டிருக்கணும். இல்லை அப்படின்னா யாரும் வெளியாளுங்க வராமல் நான் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளும் மற்ற கோழிங்க இருக்கிற இந்த மாதிரி அட்டாக் பண்ண கோழிகளை போயிட்டு பார்த்துட்டு வந்து அதை தொட்டுட்டு வந்து நம்ம கோழியில் அப்படியே நேரடியாக தொடுறது, அப்புறம் அதுங்க குடிச்ச தண்ணியில் இதுங்களை இது பண்ணுறது. இப்போ ஒரு வேளை உங்கள் இதில் ஒரு கோழிக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை தனியாக பிரித்து வச்சு அதுக்கு தனியாக தீவனை வச்சு அதை க்யூர் பண்ணுறது ட்ரை பண்ணணும். ஆனால் இது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இது கண்டிப்பாக செத்துரும். நீங்கள் தனியாக பிரித்து வச்சுக்கணும். அப்படி செத்த ஒரு கோழியை நீங்கள் புதைச்சிடலாம், இல்லாட்டி அதை சேஃபாக ஏதாவது கண்டாமினேட் ஆகாதபடி வச்சுக்கணும். அது மட்டும்தான் இதோட ப்ரிவென்ஷனுக்கு ஒரே ஒரு வழி. இது வந்து காற்று மூலியமாக பரவும். அதே மாதிரி வாட்ரு, இந்த மாதிரி ஃப்ரீ ரேஞ்சில் போகிற எல்லா கோழிகளுக்குமே மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அதிகமாக கண்டாமினேட் ஆகுறது நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு ஷெட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரீ ரேஞ்சில் ஒரு கவர்டு ஏரியாவில் வளர்க்குறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் பயோசெக்யூரிட்டிஸ்னால். அதை பற்றி தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அடுத்த வீடியோ அதை பற்றி போடுறேன். இது வரைக்கும் நம்ம பேசின எல்லாம் பிடிச்சிருக்கு, தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தம்ஸ் அப் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு போங்க. ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நன்றி.